Praise the Lord. Especially, I think the fathers will be a bit more energized. You know, you all had a wonderful breakfast. So only fathers say praise the Lord. Amen. இன்னும் சத்தமா சொல்லலாம். Praise the Lord. Praise the Lord. பாத்தீங்களா? ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணா நாங்க எவ்வளவு ஆக்டிவா இருப்போம். Amen. Amen. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Hallelujah. God is good. Our God is a good God. எங்களுடைய ஆண்டவர் நல்லவர். I mean, we are here to praise this morning. இந்த நாளிலே காலையிலே நாங்கள் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். All He belongs all our praises. அவருக்கு எங்களுடைய துதிகள் மிகவும் He is worthy of all our praises. அவர் தகுதி உள்ளவராய் He இருக்கிறார். is our heavenly Father. அவர் எங்களுடைய பரலோக He தகப்பன். is our heavenly Father. அவர் எங்களுடைய பரலோக He தகப்பன். is the God who guides us. அவர் எங்களை நடத்துகிற தேவன். இம்மட்டும் கர்த்தர் நம்மை நடத்தினார். He led us. எத்தனை பேர் சொல்லுங்க இம்மட்டும் கர்த்தர் என்னை நடத்தினார். மட்டும் கர்த்தர் நடத்தினார். சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க என்னை நடத்தினார். என்னை நடத்தினார். என்னை நடத்த போகிறவர். என்னை நடத்த போகிறவர். என்னை தூக்கி விடுகிறவர். தூக்கி விடுகிறவர். என்னை தோளில் சுமக்கிறவர். He carries me. அவருக்கே நம் துதியை இந்த நாளில் நம்ம செலுத்த போகிறோம். உலகத்துல 1000 பண்ணலாம். The worldly people do so many things. இந்த நாளிலே अनेक காரியங்களை இந்த உலகத்தார் செய்ய முடியும். But I would say நான் சொல்லுவேன் it's great to be in the presence of the Lord. கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பது அவருடைய பிரசன்னத்தில் இருப்பது. I know some of you might take your fathers away for dinner. இந்த நாளிலே நீங்க உங்களுடைய தகப்பன்மாரை டின்னருக்கு கூட்டிட்டு போவீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். I know there'll be something happening at home as well. ஆமென். வீட்ல ஏதோ நடக்கிறது இன்னைக்கு. But first thing is to our Lord. ஆனால் எல்லாம் எங்க ஆண்டவருக்கு நாம Let's lift him up. ஆமென். He is worthy of all our praises. அவருக்கு கனம் படுத்த. Hallelujah. அப்படியே சத்தத்தை விட்டு துதிப்போமா. நான் உம்மை ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறோம் ராஜா. உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம். யாவரும் மௌனமா இல்லாதபடி அதே நடத்தி வந்த தேவனை நோக்கி கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். அவரை நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் ஆச்சரியமும் அதிசயமா இருந்ததெல்லாம். ஹalleluya. கொஞ்ச நேரம் அப்படியே துதிங்க. நீங்க ஸ்தோத்திரிங்க. தேவனுக்கு நன்றியை செலுத்துவோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது சொல்றாரு Psalms 34 verses 1 அவர் இப்படியா சொல்றார் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்குது. எக்காலத்திலும் எப்பொழுதும் என்ற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து எப்பொழுதுமே நான் துதித்துக் கொண்டே இருப்பேன். Hallelujah. Lord, we praise you, Father God. I shall continually, your praise will be in my mouth. Hallelujah. And also in Psalm 63 verses 4, தாவீது சொல்றாரு என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதிப்பேன். I will bless you while I live. And I lift up my hands. Hallelujah. You know, I lift up my hands. I lift up my hands. Lift up my hands. Lord, it is you alone. Amen. It is you alone you carried us. Hallelujah. நீ செய்த நன்மைகள் யாவருக்காக நன்றி என்று சொல்லி Hallelujah. இந்த நாள் நம்ம துதித்து அவரை ஆராதித்து ஸ்தோத்தரித்து அவரை பாட வந்திருக்கிறோம். Hallelujah. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? ஆமென். ஆமென். நல்லா சாப்பிட்டுட்டு உற்சாகத்தோட நம்ம பாட போறோம். We going to sing. We going to praise. We going to lift him up. கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோமா? கரங்களை தட்டுவோமா? என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என்னே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுவோமா? என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என்னே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஓ கர்த்தர் செய்த நன்மையாவும் என்னே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் முழுமனதோடு சொல்லுவோமா? ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆராய்ந்து முடியாத சொல்லுவோமா? ஸ்தோத்தரிப்பேன் நான். Yes Father, ஸ்தோத்தரிப்பேன் நான். முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் உற்சாகமா சொல்லுவோமா? என்னில்லா நன்மைகள் தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் இருந்த என்னை எங்களை கண்ணோக்கி பார்த்தவரே எட்டாம்
உயரத்திலே எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே. முழுமனதா with fullness of the Lord. ஓ எட்டாத முழுமனதாய் சொந்தரிப்பேனா. சொல்லுவோமா? சொந்தரிப்பேனா. ஓஹோ முழுமனதாய் சொந்தரிப்பேனா. ஓ சொந்தரிப்பேனா. ஓ முழுமனதாய் சொந்தரிப்பேனா. என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் கைவிடாத நேசர், என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை என்றும் அவர் கைவிடாத தேவன், அவர் நம்மை நினைவாயிருக்கிற தேவன். என்னை மறவாமல் நினைவாயிருப்பவரே. ஹல்லேலூயா. என்னை மறவாமல் நினைவாயிருப்பவரே. சொத்தரிப்பேனா. Everything of Father God. Oh, சொத்தரிப்பேனா. முழுமனதாய் சொத்தரிப்பேனா. என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் சொத்தரிப்பேனா. முழுமனதாய் சொத்தரிப்பேனா. என்னை என்று நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதான். எங்களை நடத்துபவர் நீர் ஆண்டவரே. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. பின்தொடர செய்தி முழுமனதாக ஆண்டவரே எல்லா துதியும் கனவும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் ஆவியானவரே. நன்மை கிருபை நன்மை கிருபை என்றும் பின்தொடர நன்மை கிருபை என்றும் முழுமனதாய் சொந்தரிப்பேனா. 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 ஆமென். ஓ முழுமனதாய் சொந்தரிப்பேனா. என்னெல்லா நன்மைகள் முழுமனதோடு உற்சாகத்தோடு தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை. ஹல்லேலூயா. முழுமனதாய் சொந்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழுமனதாய் சொந்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழுமனதாய் சொந்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத எங்கள் செய்தீரே. முழுமனதாய் சொந்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத முழுமனதாய் சொந்தரிப்பேனா. சொந்தரிப்பேன். Only brothers, only brothers, only brothers, only சகோதரர்கள் சகோதரர்கள். Come on. Sisters, sisters now, sisters. Sisters, sisters. Sisters, come on, sisters. All the brothers now, ஸ்தோத்திரிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். ஆமென். பின்னாடி அஜித் அண்ணா பாடுறீங்களா? ஓ கோல்டன் பிரதர் பாடுறீங்களா? என்னெல்லா நன்மைகள். ஹல்லேலூயா. செய்தீரே முழுமனதாய் சொந்தரிப்பேனா. செய்தீரே முழுமனதாய் சொந்தரிப்பேனா. இருப்பவரும் இருந்தவரும் வருபவருமாவே முன்னினவரும் பின்னினவரும் வாக்கு மாறாதவரே. இருப்பவரும் வருபவருமாவே முந்தின
முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே உம்மை துதிக்கிறோம் புதிப்போமா போற்றுகிறோம் உம்மை தொழுகிறோம் மகிழ்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை மகிழ்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை உம்மை துதிக்கிறோம் உம்மை தொழுகிறோம் மகிழ்கிறோம் எவ்வளவாய் அன்பு கூட்டீர் ஆத்மனேசரே என்னை ஈடு செய்திடுவேன் உந்தன் அன்பிற்கே எவ்வளவாய் என்னை ஈடு ஆண்டவரே ஓ இஸ்ரவேல் சேனை அதிபரே எனக்காய் யாவும் செய்து முடிக்கும் கர்த்தரே இஸ்ரவேலின் சேனை அதிபரே ஆமென் உம்மை துதிக்கிறோம் உம்மை தொழுகிறோம் உம்மை மகிழ்கிறோம் உம்மை தேவனுக்கு ஹல்லேலூயா துதிக்கு பாத்திரராகிய கர்த்தர் துதிக்கு பாத்திரராகிய கர்த்தர் ஹல்லேலூயா துதிக்கு பாத்திரராகிய ஹல்லேலூயா 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 you are a heavenly father சங்கீதத்தின் புத்தகம் 139வது சங்கீதம் 14வது வசனம் சொல்கிறது நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை நான் துதிப்பேன். ஒருவேளை யாரும் இந்த வார்த்தை நம்மளை பார்த்து சொல்ல மாட்டாங்க. Many people may not say this word. I've been fearfully and wonderfully made. Even sometimes நீங்க இப்படி இருக்கிறீங்க அப்படி இருக்கிறீங்க. பிள்ளை sometimes our children will say என்னப்பா இப்படி உங்க மொட்டையா இருக்கீங்க இப்படி இருந்தா நல்லா இருக்குமே வைஃப் சொல்லுவாங்க நீங்க இப்படி ட்ரெஸ் பண்ணு sometimes we don't get the appreciation எங்களுக்கு சில வேளைகளிலே எங்களை நன்றி கூறுவதற்கு ஒருவருமே இருக்க மாட்டார்கள் ஆனால் I will say like we are fearfully and wonderfully made எங்களை every one of you in this place I would say you are fearfully wonderfully made in his image amen அவர் எல்லாத்தையும் படைச்சிட்டு கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை it is good amen எல்லாத்தையும் படைச்சிட்டு சொன்னாரு நல்லது அது எப்படி யார மாதிரி படிச்சாரா அவருடைய சாயலாக படிச்சார் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீங்க அவருடைய சாயலா இருக்கீங்க சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க you are in his image அந்த பக்கத்துல பார்த்து சொல்லுங்க you are in his image yeah hallelujah வசனம் சொல்லுது நீங்கள் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கீங்க கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கீங்க அவருடைய சாயலா இருக்கும் அழகா இருக்கணும் ஆமென் அப்போ அவருடைய அழகை யோசிச்சு பாருங்க அவர் ஒரு காரியத்தை when God creates something when he created everything ஆண்டவர் படைக்கிற வேளையிலே he was so pleased அவர் எல்லாவற்றையும் பார்த்து சந்தோஷப்பட்டார் everything was at his very best அவருடைய எல்லாவற்றிலும் மிகவும் வல்லமையான காரியங்களை செய்தார் you are a very best as well நீங்கள் எல்லாவற்றிலும் அதிகமான நல்லதா இருக்கிறீங்க hallelujah ஆமென் அப்போ நம்மளை பார்த்து அப்படி படைச்சார்னா அவர் எப்படி இருப்பார் அவர் அழகிலே சிறந்தவர் ஆமென் he is so beautiful அவர் அழகிலே சிறந்தவர் he is so beautiful அவர் அழகிலே சிறந்தவர் he is so beautiful கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே ஏசாயாவின் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் book of Isaiah we are reading like this when he says like this Isaiah 53 verses 2 53 இரண்டாம் அதிகாரம் வசனம் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை hallelujah அவரை பார்க்கும்போது அவர் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை hallelujah why அவர் எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்துட்டார் amen he gave everything for us எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்துட்டார் he gave everything for us அவர் சொன்னாரு அவர் நினைச்சிருப்பார் ஒரு வேளை there's nothing else I can give இதுக்கு மேல எனக்கு கொடுக்க எல்லா சொந்த குமாரனே கொடுத்துட்டார் amen அவர் பூரண அழகுள்ளவர் he is so beautiful பாடுவோம் இந்த பாடுகிற வேளையில அவருடைய அன்பை நினைத்து நாம் துதிக்க போகிறோம் how wonderful he is hallelujah hallelujah wonderful so wonderful wonderful
so wonderful, so unfailing love. Your cross has spoken mercy over me. No eye has seen, no ear has heard, no heart can fully know how glorious, how glorious, how beautiful you are. Beautiful one, I love. Beautiful one, I adore. Beautiful one, my soul must sing. Beautiful one, I love. Beautiful one, I adore. Beautiful one, my soul must sing. Powerful, so powerful, your glory fills this sky. Your mighty works displayed for all to see. The beauty of your majesty, the beauty of your majesty awakes my heart to see. How marvelous, how wonderful you are, wonderful you are. Beautiful one, I love. Beautiful one, I adore. Beautiful one, my soul must sing. Beautiful one, I love. Beautiful one, I adore. Beautiful one, my soul must sing. Oh soul, my soul, my sing. Oh soul, my soul, my sing. Oh soul, my sing. Beautiful one. Let's sing together. My soul, my soul, my sing. My soul, my soul, my sing. My soul, my sing. Beautiful one. அதிசயம் அற்புதம் மகா அன்பு சிலுவையில் கிருபையை கண்டேன். உம் அழகினை என் வாழ்விலே, உம் அழகினை என் வாழ்விலே புரிய இயலார். அவர் மகிமையும் அழகுமானவர். ஹalleluya. என் தேவன் அழகானவர். ஹalleluya. அழகே அன்பு குருவே, அழகே ஆராதிப்பே, அழகே ஆத்மா உம்மை பாடும். அழகே அன்பு குருவே, அழகே ஆராதிப்பே, அழகே ஆத்மா உம்மை பாடும். Beautiful one, I love. Beautiful one, I adore. Beautiful one, my soul must sing. Beautiful one, I love. Beautiful one, I adore. Beautiful one, my soul must sing. Hallelujah. 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 He's our heavenly Father. As I keep saying this word, அவரே நம்முடைய பரம தகப்பனாக இருக்கிறார். தகப்பனை பத்தி நம்ம சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் நம்மை தோளிலே சுமக்கிறவர், நடக்க வேண்டிய வழியை காட்டுபவர். He's a God who carries us in his shoulder and he shows us the way as well. If I ask you children, you can say so many things about your father. If earthly father can do this, think about our heavenly Father. Hallelujah. அவர் நம்ம எங்க போனாலும் அவர் வருகிற தேவனா இருக்கிறார். பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் அவர் கடந்து வந்து நம்மளை தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். Sometimes we may forget so many things.
கர்த்தர் ஒவ்வொன்றாக இதுவரைக்கும் நான் நடத்தினேனே, இவ்வளவாய் நான் உன்னை தூக்கி சுமந்தேனே, இவ்வளவாய் நான் உங்களை நான் பாதுகாத்து வந்தேனே. ஹல்லேலூயா. நான் உங்களை தூக்கி சுமப்பாமல் இருப்பேனோ, நடத்தாமல் இருப்பேனோ? நான் இனிமேலும் உங்களை நடத்துவேன். நானும் ஆதியும் அந்தமுமான தேவன். He is Alpha and Omega. Hallelujah. 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 அடுத்து பாடுகிற வேளையில கர்த்தரை நம்ம சொல்ல போறோம், உம்முடைய கரம் இருக்கும் பொழுது எனக்கு பயமே இல்லை. When your hand is there for me, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கும் பொழுது எனக்கு பயமே இல்லை. When your hand is there for me, I shall not fear. அநேக நேரத்துல பெற்றோர் தகப்பன்மார்கள் நம்ம அநேக நேரத்துல நம்முடைய உள்ள இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துவதில்லை. We don't show our inner feeling to others. சில தாய்மார்களும் அப்படிதான், ஒரு சில காரியங்களை வெளியே நாம் சொல்வதில்லை. The mothers also, they don't reveal what they are feeling inside. ஆனா ஒன்று மாத்திரம் உண்மை, but one thing is true. அவர் நம்மளை கரத்தை பிடித்து நடத்துகிற தேவன். But our God is holding our hands. அவர் கீழே விழுந்தால் நம்மளை தூக்கி நிறுத்துகிற என் தேவன் அவர். Even we fall, he will lift us up. அவருடைய அன்பு சிலுவையிலே அவர் என்னது என்பதை நமக்கு காண்பித்து கொடுத்தார். He has already shown his love on the cross. அதை நினைத்து இந்த பாடலை நம்ம பாடுவோம். So think about those things and sing this song. Hallelujah. 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 என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, கரம் இருக்க பயம் இல்லையே. One more time. என்னை அழைத்தவரே, இந்த பாதையையும் தாண்டி உம்முடைய பலத்தினாலே எந்த சூழ்நிலையும் கொள்ளுவே. எந்த பாதையையும் தாண்டிடுவே. ஓ, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. தைரியமாக சொல்லுவோம், உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, கருவிலே அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரே. அழைத்தவரே, நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வழுவாமல் என்னை காத்தவரே, இனிமேலும் என்னை காப்பவரே. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீர். ஆமென். கரம் இருக்க ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவீர். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த ஓ, மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும் எனக்கான காண செய்வீர். என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீர், உம் கரம் இருக்க. ஓ, Lord, என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. எந்த பாதையும் சொல்லுவோமா, எந்த சூழ்நிலையும் நான் மேற்கொள்வேன்.
மனுஷனை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொள்பவரே, மனுஷனை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே, எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறீரே, நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர்களே ராஜா. ஓ இஸ்ரவேலே, எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? கொடுப்பவரே, தகப்பனை போல சுமந்து செல்பவரே, தாயை போல உணவு கொடுப்பவரே, சுமந்து செல்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, நல்ல தகப்பனை போல மனுஷனை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷனை கட்டி இழுக்கும் என் அன்பின் ஆண்டவரே, கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷனை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் அப்படியே தேவனை நோக்கி நம்ம பார்த்து துதிப்போம். அவருடைய அன்பின் கயிறுனாலே நம்ம இழுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தாயை போல நமக்கு உணவு கொடுக்கிறவர். He is like a mother and also he is like a father who carries us in our shoulder. ஹல்லேலூயா. அவளை தூக்கி சுமக்கிற தேவன். எப்பொழுது தகப்பன் தன் பிள்ளை தூக்கி சுமப்பான் என்று சொன்னார், என்னால முடியல ஆண்டவரே, Lord, I cannot handle this. I cannot handle this and I cannot go past this place. அப்பொழுது தகப்பன் தூக்குவது போல இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் இம்மட்டும் சுமந்து வந்தார், இம்மட்டும் சுமந்து வந்தார். Hallelujah. God has carried us. Hallelujah. உபாகமத்தின் புத்தகத்தில் நாம் வாசிக்க முடியும். உபாகமம் 1:31 ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டது போல நீங்கள் இவ்விடத்தில் வரும் வரைக்கும் நடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றிலும் நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன். அல்லேலூயா. நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் கரடுமுரடான வழி, கோணலான வழி, மேடான வழி, சறுக்கலான வழி, எந்த வழி ஆனாலும் என் தகப்பனுக்கு அது ஒரு லேசான காரியம். நம்மளை தூக்கி சுமக்கிற என் தேவன். Hallelujah. God carried you all the way until he reached the place. Amen. Hallelujah. He has carried us. Thank you, Jesus. He has carried us. Thank you, Jesus. Hallelujah. யோசிச்சு பாருங்க, எத்தனை பாதைகள் நம்ம கடந்து வந்திருக்கலாம். Yes. If I ask each and every individual, will say like, we walk through the valley of tears. உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட விதத்தில் கேட்டால் நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கினாலே கடந்து வந்தீர்கள். You would have said that no, I cannot pass through this way. இந்த பகுதியால் நான் கடந்து போக முடியாது யோசித்த நாட்கள் உண்டு. And you would have thought like I couldn't climb this mountain in my life. இந்த மலையை நான் எப்படி கடக்க முடியாது யோசித்திருக்க முடியும். I cannot pass this exam in my life. இந்த எக்ஸாமை நான் பாஸ் பண்ண முடியாது யோசித்திருக்க முடியும். I thought everything I cannot handle everything on my own. நான் தனியாக இது என்னன்னு சமாளிக்க போறேன்னு யோசித்திருக்க முடியும். But God came to you and he lifted everybody up. ஆனால் கர்த்தர் உங்களோடு வந்து உங்களை தூக்கி சுமந்தார். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் தூக்கி சுமந்தார். Hallelujah. He carried you all of. Hallelujah. தகப்பனாக இதுவரையும் தோளின் மேல் சுமந்து யோசிச்சு பாருங்க. தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தே தந்தையேவும் தய
வனாந்திரத்தின் பாதை கடினமாய் இருந்த போதிலும் தந்தையேவும் தயவா தாண்டினேன் ஸ்தோத்திரமே 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 மறவாமல் செலுத்துகிறேன் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன் உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன் உள்ளத்தின் நாத்து சொல்லலாமா உயிர் ஓ உதவி பெற்றேன் உள்ளவரை துதிப்பேன் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இனிமேலும் அல்லேலூயா எல்லாவற்றிலும் இருந்தவரே ஓ தனிமையிலே நண்பனை போல் நெடுதூரமும் உடன் நடந்து எத்தனை நேரம் தனிமை என்று நினைக்கிற வேளையில கர்த்தர் நம்மோடு கூட நடந்து வந்தாரே நெடுதூரமும் உடன் நடந்தே அநாதையாய் அலைவதில்லை அன்பனிலே அநாதையாய் அலைவதில்லை அரண்ட வேளை இருக்க
ஆனவர் ஒரு நன்றி சொல்லுவோம். Let's all clap our hands and thank God for all the things He has done in our life. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. துதிக்கிற மகிமையா உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. We give all the glory and honor to you. In the mighty name of Jesus. Amen. Amen. நன்றவிடமாக let's all read from Psalm 112. சங்கீதம் 112 வாசிப்போம். Psalm 112. Psalms 112. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கும் மனுஷன் பாக்கியவான். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கின்ற மனுஷன் பாக்கியவான். துச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அவனுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஆமென். அவனுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். Hallelujah. His horn will be lifted up in a glorious way. Amen. Hallelujah. What we are going to do? There are 9 verses here. We are going to wish all the men here. Amen. இங்க இருக்க எல்லா அப்பா அம்மாரையும், fathers and the father to be, we are going to bless them. We are going to go around and bless them. Amen. Go around. Okay. I suggest you come this side and wish people here. Amen. Go around, wish people. Amen.